கொரோனாவினால் கோவில்களில் நிறுத்தப்பட்ட சடாரி மற்றும் தீர்த்த பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மணவாள மாமுனிகள் ஸ்ரீ சடகோப ராமானுஜ ஜீயர் தமிழக அரசுக்கு கோரிக்கை. இதுகுறித்து ஜீயர் சுவாமிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், மார்கழி மாதம் வரப்போகிறது. டிசம்பர் 25ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வரப்போகிறது. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து கோவில்களிலும் காலை 4 மணி அளவில் கோவில்களை திறந்து அந்தந்த கோவிலின் ஆகம விதிகளுக்கு ஏற்றபடி பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டி பக்தர்களுக்கு தீர்த்தமும் ஜடாரியும் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். கொரோனாவை காரணம் காட்டி தீர்த்த பிரசாதம் மற்றும் ஜடாரி பக்தர்களுக்கு வழங்குவதை கோவிலில் நிறுத்தி வைத்துள்ளனர். அதை பக்தர்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும். தீர்த்த பிரசாதத்தில் பல விதமான மூலிகைகள் இருக்கின்றது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தீர்த்தமும் ஜடாரியும் பெற்றுக்கொண்டால் பக்தர்கள் மனம் நிம்மதியடைகின்றனர். வருகின்ற வைகுண்ட ஏகாதசிக்கு எந்தவித தடையும் இல்லாமல் பக்தர்கள் எளிய முறையில் பெருமாளை தரிசிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தாயாருக்கு மார்கழி மாதம் கடைசி 10 நாட்கள் எண்ணெய் காப்பு சாத்துதல் உற்சவ நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் திருமுக்குளத்தில் உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் வைத்து நடைபெறும். அதேபோல திருமுக்குளம் எண்ணெய் காப்பு மண்டபத்தில் உற்சவம் நடைபெற வேண்டும். ஆண்டாள் தாயார் திருமுக்குளத்தில் பார்வையிட்டு மும்மாறி மழை பெய்ய வேண்டும். எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு பக்தர்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை தரிசித்து சந்தோஷப்பட வேண்டும். அரசு திருமுக்குளத்தை சீரமைக்க வேண்டும். தொல்லியல் துறை அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். குளத்தை சீரமைக்க அரசாங்கம் உத்தரவிட வேண்டும். இதுகுறித்து முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். இப்போ வரக்கூடிய மார்கழி மாதத்தில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலில் லாஸ்ட் 10 நாள் எண்ணெய் காப்பு உற்சவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரொம்ப முக்கியமான பண்டிகை நமக்கு அது. அந்த ஒரு ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு தேய்காப்பு உற்சவம் எப்பவும் போல திருமுக்குளத்தில்தான் ஆண்டாளை ஏழை பண்ணி அங்கே தான் அது நடக்கணும். ஏன்னா ஆண்டாளுடைய பார்வை அந்த குளத்தில் பட்டு மாதம் மும்மாறி பெய்யணும். ஏன்னா வரக்கூடிய பக்தர்களும் அங்கே ஆண்டாள் நாச்சியாரை சேவித்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படணும், ஆண்டாள் நாச்சியாரின் அனுகிரகத்தை பெறணும். இப்போ நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, கவர்மெண்ட் தரப்பிலிருந்து எல்லாருமே வந்து எல்லாம் ஓகே ஆகிடுத்து, தொல்லியல் துறை ஒண்டி தான் இன்னும் எங்களுக்கு இன்னும் அது அனுமதி வழங்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லின்னு இருக்கா. அது என்ன துறை? தொல்லியல் துறை கூடிய விரைவில் என நாள் நெருங்கின்னு இருக்கு. அதை இங்கே மொத்தம் 7 குளங்கள் இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில். எல்லா குளமுமே சரியில்லாமல் இருக்கு. அனைத்து குளங்களையும் சரி செய்து, ஏன்னா மக்கள் சேவிக்கக்கூடிய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஆண்டாள் நாச்சியாருடைய தைலக்காப்பு உற்சவம், எண்ணெய்காப்பு உற்சவம்னு சொல்கிறோம். நம்ம குளங்களை உடனே சீர் செய்வதற்கு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும். அதேபோல் ஆண்டாள் நாச்சியாரின் எண்ணெய்காப்பு உற்சவம் எப்பொழுதும் போல அதே திருமுக்குளத்தில் தான் நடக்க வேண்டும். கண்டிப்பாக தீர்த்தம் ஜடாரி அனைத்து கோவில்களிலும் வழங்கப்பட வேண்டும். திருமுக்குளத்தையும் உடனடியாக சீர் செய்யவில்லை என்றால் அதற்கு நாங்கள் கண்டிப்பாக முதல்வரிடம் மனு கொடுத்து பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து போராடுவோம். இது எப்போ உண்டானதுதான். இது கொரோனா காலங்களில் திறக்காதனால மார்கழி மாதம் திறக்கணும்னு சொல்றீங்களா? கொரோனா காலங்களில் திறக்காம, கொரோனா காலங்களில் திறக்க இப்போ கொரோனா போயிடுச்சு. ஏன்னா கொரோனா காலங்கள் இருந்த டயத்தில் எல்லாருமே கரெக்டாக தான் இருந்தாங்க. இப்போ பஸ்ஸில் எல்லாரும் மக்கள் சேர்ந்து தான் போகிறோம், காய்கறி மார்க்கெட்டில் சேர்ந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்றா தான், இப்போ எல்லாம் ஒன்றா. சமூக இடைவெளி இருக்கா நம்மகிட்ட? இல்லையே, இப்போ இல்லை. அதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்பவும் போல எப்பவும் என்ன நடக்குதோ பாரம்பரியம் மாறாமல், ஆகம விதிகள் மாறாமல் நடக்கணும். அது ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, பழையபடி எல்லாமே நார்மல் வாழ்க்கையை எல்லாருமே.
கேள்விப்பட்டோம் கோவிலே வச்சு நடத்துறதா கேள்விப்பட்டோம். அது நடத்தக்கூடாது. எப்பவும் போல எண்ணெய் காப்பு உற்சவம் திருமுக்குளத்தில் அதே மண்டபத்தில் தான் நடக்கணும். எல்லா மக்களும் வந்து அப்ப வந்து அந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவ வந்து எல்லாரும் சேவிச்சுட்டு போகணும். கண்டிப்பா எப்ப வேணா சந்திப்போம். இங்க ஒரு இவர் நடவடிக்கைகள் சரியா வந்து தொல்லியல் துறையோ அல்லது இவர்கள் சரியா நடவடிக்கை எடுக்கலை என்னால் உடனே முதலமைச்சர் நாங்கள் சந்திப்போம். போய் ரஜினிகாந்த் எங்களுடைய மங்களாசாசனம் பல்லாண்டு அவர் நிறைய பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் ஆசீர்வாதம் பண்றோம். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.